அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் என்னுடைய புதுவை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிஷ்ஷிங் பார்க்க போகிறோம். கடலில் மீன் பிடிச்சிருப்பீங்க, ஆற்றுல மீன் பிடிச்சிருப்பீங்க, ஏரியில மீன் பிடிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ தான் வந்து ஐஸில் மீன் பிடிக்கிறத பார்க்க போகிறீங்க. ஓகே, இட்ஸ் ரியலி கோல்டு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஐஸ் ஃபிஷ்ஷிங். ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேட்ச் ஃபிஷ். பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கு போகுது. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ ஐஸ் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக இப்போ வந்து ஐஸ் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். Hey, Bali, you need your... டென்ட் வந்து காற்றுல பறக்காத அளவுக்கு டென்ட்டுக்கு அடியில் ஒரு போல்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். Oh, hell, that's easy. You're on it, that way the tent doesn't move. Don't fly away, right? Then it comes up. Gosh, good idea. Your sled don't sail away. பாருங்க, நம்ம டென்ட் அமைச்சாச்சு. இப்போ இந்த டென்த்தை வந்து நம்ம நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து எல்லாம் ஒன்றா பண்ணியிருக்கிறோம். ரொம்ப கூடுது, எனக்கே கையில் நடுங்குது. ஸோ we can start fishing. இப்போ நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தொலை போட்டுட்டு இருக்கோம். அந்த தொலை போடுறது எவ்வளோ கஷ்டம் நீங்களே பாருங்கள். அடுத்து நான் பண்ண போகிறேன். Keep it straight. Pull it up. While it's going, pull it up and you'll take the snow out of it. Okay, hold that for a minute. Oh, I gotta put this thing on. Okay. No, I got the butt case over here. Woo! There we go. That's what it was. I didn't have it on. அடுத்து என்ன பண்ணோம்னா, அந்த மேலே இருக்கிற ஐஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோன்னா மீன் பிடிக்க நம்ம ரெடி ஆகிடுவோம். I think we're probably... That's about what you need. Back through the initial one, right? Yeah. And then pull it down. Right. Now hold on to that. இப்போ 3 தொலை போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். Tell your family there, it was a lot of fun, had a lot of fish. Well, see that bag of fish. When you tell your wife you need to clean these, she's going to look at you and go, "Yeah, whatever." I'm going to go I'll be watching the TV. Let me know when you're done. That's what mine does. She'll do about anything, but she won't clean fish for me. My wife won't. I don't want my wife to. Well, I don't want my wife. இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து ஒரு சின்ன மீன் மாட்டிடுச்சு. இது ரொம்ப சின்ன மீனாக இருக்கிறதுனால நம்ம திரும்ப விட்டுடலாம். My wife fixing to have another one. All right. Turn it down to low, though. Oh, now one quick one. See?
That's not bad. They're down there, baller. Yeah. You don't catch them. You're not watching. Oh, there we go. Oh man, that's a real nice one. நாங்கள் முடிச்சிட்டோம். எல்லாம் கிளம்புறோம். இப்போ டென்ட் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீனை நீங்களே நல்லா பாருங்கள். மீன் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஏரி மீன் போல் இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கே ரொம்ப வழவழன்னு இருக்குது. க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இல்லை பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ அலாஸ்கா மீனில் பார்ப்போம் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா மீனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாதி மீனை வறுக்க போகிறோம், பாதி மீனை நம்ம ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ மீன் கட் பண்ணியாச்சு. இந்த மீனை வந்து நம்ம வறுக்க போகிறோம். இதை வந்து குழம்பு வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மீனை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடுவோம். நம்ம ஊரில் ஃப்ரீசரில் வைக்க மாட்டோம். பட் அலாஸ்காவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மீன் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட போகிறோம். இது வந்து குழம்பு வைக்கிற மீன். இது வந்து இன்னைக்கு மீன் வறுவல். மிளகாத்தூள், பூண்டு, லெமனு எல்லாம் போட்டு மீன் இங்கே வறுத்தாச்சு. இந்த சைடில் மீன் குழம்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீன் வறுக்க இன்னும் ரெடியாக இருக்குது. மீன் கொதிச்ச உடனே இந்த மீனை போட்டுடலாம். அந்த மீன் குழம்பு கொதி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு மீன் வறுவலை மீன் வறுத்து இருக்குது. இப்போ திரும்ப போகிறோம் மீனை. நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்க. திருப்பும் போது மீன் நல்லா வாசனையா இருக்குப்பா. நல்லா ப்ரௌனிஷா வந்துருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மணி வறுத்த மீன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. நல்லா டெண்டரா வெந்திருக்குது. நல்லா லெமன்லாம் போடுவோம், நல்லா டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு பாருங்க, நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா துவைக்கலாம். அடுத்த மீன் வந்து இருக்குது. இன்னும் வணக்கம். நம்ம இப்போ கடைசியாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி நம்ம ஊர் ஸ்டைலில். அதுவும் அலாஸ்கா மீனில் நம்ம ஊர் ஸ்டைலில் செய்கிறோம். எப்படி டேஸ்ட் இருக்குது நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது பாருங்க, நல்லா டெண்டராக வெந்திருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதல்லாத நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கும் இந்த மீன் சாஃப்டாக இருக்குது. அலாஸ்கா மீன் நம்ம ஊர் மீன் கொஞ்சம் ரஃபாக இருக்குமா இருக்கும். பட் இந்த மீன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.